வெல்கம் டு ஆல் அண்ட் த டெவலப்பர். ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் எஸ்சிஓ. ஸோ எஸ்சிஓ அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எதுக்காக இதை பண்ணுறோம், அண்ட் தென் இதை பண்ணுறதுனால என்ன பர்பஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களோட வெப்சைட் இருக்குது, அண்ட் தென் வெப் அப்ளிகேஷன் ஆர் எனி அதர் திங், சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் ஆர் யூடியூப்பில் இருக்க ஒரு வீடியோவாக இருக்கட்டும். ஸோ அந்த யூடியூப்பில் இருக்க வீடியோ ஆர் உங்களோட வெப்சைட்டை வந்து டாப்பில் கொண்டு வரணும். யாராவது உங்களுக்கு ரெலவெண்ட்டான கீவேர்ட், இப்போ ஒரு இன்ஸ்டியூட் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆர் எனி அதர் ஒரு சம்திங், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சு ரன் பண்ணுறீங்க, இல்லை ஃப்ரீலான்சிங்காக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட் வச்சுருக்கீங்க, இல்லை உங்களோட போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்க, யாராவது உங்களோட பற்றி தேடுறாங்க. இப்போ வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் சென்னை, இன்டர்ன்ஷிப் இன் சென்னை அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட் கொடுத்து சர்ச் பண்ணுறாங்கன்னா, அந்த வேர்ட் கொடுத்து சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்ட்டான கீவேர்டு வந்து அது. ஸோ அந்த மாதிரி கீவேர்டை கொடுத்து சர்ச் பண்ணும்போது நம்ம வெப்சைட் வந்து டாப்பில் வரும். ஸோ அதுக்காக பண்ணுற ஒரு ஒர்க்கு தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெப்சைட் டிராஃபிக்கை ஹையாக்கிறதுக்காக பண்ணுறது தான் எஸ்சிஓ அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி எஸ்சிஓ பண்ண தான் நம்மளோட வெப்சைட் வந்து டாப்பில் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி டாப்பில் வந்தால் தான் நம்மளோடது நிறைய ரேட்டிங் கிடைக்கும். ஸோ அதுக்காக பண்ணுறது தான் எஸ்சிஓ அப்படின்றது. ஸோ அண்ட் தென் இதில் இருக்க டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் பேஜ் எஸ்சிஓ, ஆஃப் பேஜ் எஸ்சிஓ, டெக்னிக்கல் எஸ்சிஓ. ஸோ நீங்கள் கேட்கலாம், நீ எடுத்த கோர்ஸ் வந்து ஃபுல் ஸ்டாக் பிஹெச்பி தானே, உனக்கு எதுக்கு இந்த எஸ்சிஓ அப்படின்றது? நம்ம ஒரு வெப்சைட் டெவலப்பராக இருந்தோம்னா நமக்கு எஸ்சிஓ அப்படின்றது கொஞ்சம் தெரியணும். ஸோ அதாவது அந்த எஸ்சிஓலையும் இந்த ஆன் பேஜ் எஸ்சிஓ அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டான திங். அதாவது ஆன் பேஜ் எஸ்சிஓ அப்படின்றது என்னென்னா, கோடிங் வழியாக நம்ம பண்ணுற ஒரு ஒர்க்கு தான் இந்த ஆன் பேஜ் எஸ்சிஓ. அதாவது HTML நம்ம வந்து நமக்கு வேணுன்ற கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ கண்டென்ட்டை நமக்கு எந்த அளவுக்கு நம்ம எஃபிஷியண்ட்டாக டைப் பண்ணுறோமோ அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் நம்மளோட வெப்பேஜு. ஸோ கண்டென்ட்டை வச்சு தான் நம்ம வெப்பேஜ் வந்து ஷோ பண்ணணுமா ஷோ பண்ணக்கூடாதா அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்டை பொறுத்து தான் நம்மளோட பேஜ் வந்து எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் ஆகுது அப்படின்றதுக்கு. ஸோ அது ஆன் பேஜ் எஸ்சிஓ. ஆஃப் பேஜ் எஸ்சிஓ அப்படின்றது நம்ம வெளியில் ப்ரமோட் பண்ணுறது. ஸோ இப்போ என்ன தான் படம் நம்ம நல்லபடியாக எடுத்துட்டாலும் அந்த படத்தை வெளியில் ப்ரமோஷன்ஸ்லாம் நம்ம கொடுப்போம் இல்லையா, வால் போஸ்டர்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், ஃப்ளக்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், அந்த இன்னொரு சேனல்ஸில் போயிட்டு ரியாலிட்டி ஷோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்குது இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் ஆஃப் பேஜ் எஸ்சிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னிக்கல் எஸ்சிஓ மீன்ஸ் கீவேர்ட்ஸ் வந்து கேனபிளைஸ் பண்ணுறது. ஸோ எந்தெந்த கீவேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்க தான் டெக்னிக்கல் எஸ்சிஓ அப்படின்றது. ஸோ ஓகேவா? ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.